எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வருவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். நாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாமிசத்திலே வாழ்ந்த நாட்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் பூமியிலே மாமிசத்தில் வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் அமைப்பு எப்படி இருந்தது, அவர் எப்படி காரியங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்கிறதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதே தொடர்ச்சியிலே இன்றைக்கு யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறதான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சில காரியங்களை அவர் பேசியிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பேசப்பட்டதான காரியத்தை நாம் எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம் என்றால், மாமிசத்தில் வாழ்ந்ததான இயேசு கிறிஸ்து அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லியிருப்பாரானால் அவருடைய வாழ்க்கையின் அமைப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நாம் தியானிக்கிறோம். நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஆழமாய் தியானித்த ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு மாமிசத்திலே பிறந்தவராய் இருந்தும், இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு கீழ்ப்படியவும் கீழ்ப்படியாமல் போவதற்கும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால், there was a choice given to him to obey and to disobey. But he chose to obey. அவர் கீழ்ப்படியும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி இதை சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி. முதல் ஆதாமுக்கு இதே நிலைப்பாடு தான் கொடுக்கப்பட்டது. முதல் ஆதாமுக்கு பார்க்கும் பொழுது அவனிடத்தில் எல்லாம் கொடுக்கப்பட்டது. நன்மை தீமை அறிகிற விருட்சம் இருந்தது, ஜீவனுக்கு எதுவான விருட்சம் இருந்தது. அப்படிப்பட்டதான எல்லா காரியங்களும் அவனுக்கு முன்பதாய் வைத்து தேவன் அவனுக்கு ஒரு அமைப்பை கொடுத்து கீழ்ப்படியும்படியாக அவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், ஆனால் இந்த மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்காதே என்று சொல்லி ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆதாம் அவனுக்கு ஒரு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன திராணி என்று பார்ப்பீர்களானால், தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திராணி. வேண்டுமானால் தெரிந்து கொள்ளலாம், இல்லை என்றால் அதை நிராகரிக்கலாம். அப்படிப்பட்டதான திராணி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டிலே அவன் நன்மை தீமை அறிகிறதான அந்த கனியை அவன் சாப்பிட அவன் முற்பட்டான். அப்படி என்றால், தேவனுடைய சத்தம் கேட்டும் தேவனுடைய சத்தத்திற்கு மீறி ஏவாள் அவனுக்கு அந்த பழத்தை கொடுக்கும் பொழுது அவன் சாப்பிட அவன் முற்பட்டான். அப்படி என்றால் அவனுக்கு முன்பதாக கீழ்ப்படியவும் கீழ்ப்படியாமல் இருக்கவும் அவனுக்கு திராணி கொடுக்கப்பட்டது. The choice was given. அதே நிலைப்பாட்டிலே தான் 2ஆம் ஆதாமும் அனுப்பப்படுகிறார். இல்லை என்றால், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடிலே அவர் அனுப்பப்படாவிட்டால் அவரை 2ஆம் ஆதாம் என்று சொல்லவும் முடியாது. தேவனுடைய அமைப்பின்படி அவர் வந்தவர் என்று நாம் கருதவும் முடியாது. ஆதாம் எப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடிலே அனுப்பப்பட்டாரோ அதே நிலைப்பாடிலே அனுப்பப்படுகிறார். ஆதாம் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கும் பொழுது அவனிலே பாவம் இல்லை. ஏனென்றால் தேவ சாயல், தேவ ரூபம், தேவனுடைய ஜீவனை கொண்டவனாய் அவன் இந்த பூமியிலே வருகிறான். அவனுடைய மாமிசத்தில் பாவம் இல்லாதவனாய் நித்தியத்துக்கு உட்பட்டவனாய் அவன் வந்தான். அதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்குள்ளே வரும் பொழுது அதே நிலைப்பாட்டிலே தான் வருகிறார். காரணம், தேவனுடைய வித்து. அந்த வித்தினால் அவர் கருதரிக்கப்பட்டு இந்த பூமியிலே மாமிசமாய் வாழ்ந்த மரியாள்
அந்த கருவுற்று ஒரு பிள்ளையை பிறப்பிக்கிறார். ஆகையினாலே அந்த பிறந்ததான அந்த பிள்ளையினுடைய அமைப்பிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய சகல பரிபூர்ணமும் உடையதாயிருந்தது. அப்படி என்றால் ஆதாமினுடைய அதே நிலைப்பாடிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவருக்கும் நன்மை தீமை அறியக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடுகள் அவருக்கு முன்பதாய் கொடுக்கப்படுகிறது. அவர் தெரிந்து கொள்ளலாம், வேண்டுமானால் இதை எடுக்கலாம், வேண்டாம் என்றால் அதை எடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே அவர் கீழ்ப்படியும்படியாக மாத்திரம் தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, மரணம் பரியந்தும் அவர் பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். மரணம் வரை அவர் கீழ்ப்படிந்தார். அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு. எல்லா நிலைப்பாட்டிலும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து மாத்திரம் செயல்பட அவர் தீர்மானித்தார். அப்படி வாழ்ந்ததான இயேசு கிறிஸ்து, அப்படி என்றால் மாமிசத்திலே வாழ்ந்து கீழ்ப்படியாமையை தெரிந்து கொள்ள வாய்ப்பிருந்தும் அதை நிராகரித்து கீழ்ப்படிய மாத்திரம் தெரிந்து கொண்டு எல்லா நிலைப்பாட்டிலும் தேவ சித்தத்தை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நிலையை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஒரு ஆழத்திலே நாம் பார்க்காவிட்டால் இயேசு கிறிஸ்து கடந்து வந்ததான நிலைப்பாடு, அவர் ஜெயித்ததான ஜெயம், அந்த ஜெயம் எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது, அந்த ஜெயத்தின் மூலமாய் நாம் எப்படி இந்த பூமியிலே வாழலாம் என்பதை நாம் அறியாமல் போய்விடுவோம். அவர் இப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடுக்குள்ளே கடந்து சென்று வென்று ஜெயித்து கீழ்ப்படிந்து பிதாவான தேவனுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்ந்தபடியினாலே தான் அவர் தேவனுக்கு பிரியமான நேச குமாரனாய் அவர் மாறுகிறார். இந்த பூமியிலே அவரை அனுப்பி அவருடைய வாழ்க்கையை பார்த்து 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இது என்னுடைய நேச குமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன். அப்படி என்றால் அவர் தெரிந்து கொள்ளதான அந்த தெரிந்து கொள்ளுதல் தேவனை பற்றினதாய் காணப்பட்டது. தேவனுடைய நீதியிலே வாழ்கிறவராயிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பேசுகிறதான சம்பாஷணையை நாம் கவனிக்கும் பொழுது அதனுடைய ஆழங்கள் மிகவும் வித்தியாசமுள்ளதாக இருக்கிறது. மாமிசத்திலே வாழ்ந்தும் ஆவிக்கு உட்பட்டவராய் பிதாவானவருடைய சித்தத்தை மாத்திரம் இந்த பூமியிலே செயல்படுத்துகிறவராய் தேவனுடைய சத்தத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறவராய் அவர் செயல்படுகிறதான ஒரு நிலைப்பாடை பார்க்கலாம். அப்படிப்பட்டவர் பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதான சில காரியங்களை நாம் கவனிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னத்தை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 27ஆம் வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இந்த இடத்துல நாம் ஒரு ஆழமான ஒரு நிலைப்பாடை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். தேடி வரும்பொழுது அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் அப்பத்தை சாப்பிட்டபடியினாலே, அப்பமானது நிறைவான உங்களுடைய வயிற்றை நிறைவுபடுத்தினதுபடினாலே, இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற காரணம் அப்பத்திற்காக வந்திருக்கிறீர்களா அப்படின்னா, இன்னொரு வார்த்தையில், நேற்று நல்லா சாப்பிட்டீங்க, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய எண்ணங்களிலே அப்பம் ஒரு பெரிதான இடத்தை பிடித்திருக்கிறதா? Have you come to just to eat and fill yourself? உன்னுடைய நோக்கம் என்ன? அற்புதத்தை பார்க்க வந்தாயா? இல்லாவிட்டால் அப்பம் புசித்து விட்டு நேற்று தினத்தை போல இன்றைக்கும் அப்பம் கொடுப்பார்கள், ஆனால் அப்பத்தை புசித்து விட்டு போலாம் என்று வந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த சம்பாஷணை முழுவதும் உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்திருக்க வேண்டிய காரியம்,
இப்படி இந்த பூமியிலே வந்திருக்கிறதான இயேசு பேசுகிறதான வார்த்தைகள், அப்பதான் உங்களுக்கு அதனுடைய ஆழங்கள் புரியும். அப்ப அவரிடத்திலே அவர் சொல்லுகிறார், labor not for meat which perisheth, அழிந்து போகிற அப்பத்திற்காக பிரயாசப்படாதே, அழிந்து போகக்கூடியதான போஜனத்திற்காக அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் அழிந்து போக, நீ சாப்பிட்றிய அந்த சாப்பாடு அதனுடைய அமைப்பு அழிவுக்கு ஏதுவாய் கிடக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த அழிவுக்கு ஏதுவான காரியத்திற்கு நேராய், அந்த போஜனத்திற்காய் நீ என்ன செய்யாத, நீ உன்னுடைய உழைப்பை போட்டு இவ்வளவு தூரம் கடந்து வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீ லேபர் பண்ணாத. உன்னுடைய பிரயாசம் அதற்காக இருக்க வேண்டாம். யார் சொல்லுதுன்னா, மாமிசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படின்னா அவருக்கு சாப்பாடு தேவை இல்லையா? தேவை, கண்டிப்பாக சாப்பிட்ருக்கணும். சாப்பிடாம மாமிசத்தில் இந்த பூமியில் ஜீவிக்க முடியாது. அவருக்கு சாப்பாடு பிரியமாக இருக்காதா? இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்திருக்கிற நோக்கம் எதுக்காக? சாப்பிட்டு உன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள வந்திருக்கிறாயா? இது அழிவுக்கு ஏதுவானது. ஆனால் நீ கவனம் செலுத்த வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for that meat which endureth unto everlasting life, நித்தியத்திற்கு ஏதுவான, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான, அப்படி என்றால் இந்த உலகத்திலே சாப்பிட்டு அழிவுக்கு நேராய் போகக்கூடிய அந்த மாமிசத்தை திருப்திப்படுத்த நீ உழைக்காமல், காணக்கூடாத ஆவிக்குரிய அமைப்பிற்காக நீ இந்த பூமியிலே செயல்பட வேண்டும் என்பதை அவர் இங்கு சுட்டி காட்டுகிறார். நீ மாமிசத்தில் வாழுகிறாய், ஆனால் மாமிசத்தில் வாழுகிற நாட்களிலே மாமிச வாழ்க்கைக்காக செயல்படாமல், மாமிசத்தில் வாழுகிற நாட்களிலே ஆவிக்குரிய நித்திய நிலைப்பாடு, நித்தியம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய, காணக்கூடாத நிலையான தேவனுடைய நீதியுடைய அப்படிப்பட்டதான ஒரு நிலைக்காக நீ போஜனத்தை சாப்பிட வேண்டும். அப்படி என்றால் the reason of your eating should be directly connected to an everlasting life. The everlasting life which you cannot see, the invisible spiritual dimension, பார்க்க முடியாத, காணக்கூடாத அந்த நிலைப்பாட்டிற்காக நீ போஜனத்தை சாப்பிட வேண்டும். எப்ப அப்படின்னா, நீ மாமிசத்திலே இருக்கும் பொழுது. மாமிசம் முடிந்த பிறகு சாப்பிடுவதல்ல, மாமிசத்தில் வாழும் பொழுது ஆவிக்குரிய நிலைப்பாடுக்காக போஜனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ மாமிசத்துக்காகவே நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மாமிசத்திலே வாழணும், மாமிசத்தில் நல்லா இருக்கணும், மாமிசத்தில் செயல்படணும் அப்படின்னு உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் மாமிசத்துக்கு போயிடுச்சுன்னா நித்தியத்திற்காக நீ வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த நித்தியமான, காணக்கூடாத, பரலோக தெய்வத்துவமான அந்த பரிமாணம் வர வேண்டுமானால் மாமிசத்திலே வாழுகிற நாட்களிலே நாம் செயல்படுத்துகிற செயல்பாடே அல்லாமல், அதற்கு பின்பதாக எந்த நிலையிலும் அந்த தேவனுடைய அமைப்பை நாம் கொண்டு வர முடியாது. மாமிசத்திலே வாழும் பொழுது எந்த ரீதியிலே, எந்த அளவிலே நித்தியத்திற்கு ஏதுவான, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவான காரியத்தை நாம் செயல்படுத்துகிறோமோ அந்த அளவிலே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைய முடியும், இல்லைன்னா பலனடையாது. ஆகையினால தான் அவர் மாமிசத்தில் வாழும் பொழுது ஆவிக்குரிய நிலைப்பாட்டின் மேலே அவ்வளவு கண்ணோக்கம் உள்ளவராயிருந்தார். இந்த ஒரு கோணத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வாழ்ந்தாலும் அவர் ஆவிக்குரிய ரீதியிலே எவ்வளவு கவனம் உள்ளவராய் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம மாமிசத்தில் வாழ்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாமிசத்திலே நாம் என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், என்ன படித்து முடிக்கலாம், எங்கே வேலைக்கு போகலாம். நம்முடைய டாப் ப்ரையாரிட்டி, நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இந்த உலகமும் இந்த உலக அமைப்பும், இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழலாம், இந்த உலகத்திலே நாம் எப்படி செயல்படலாம், இந்த உலகத்திலே எப்படி வல்லவனாகலாம், அப்படி என்ற ஒரு நினைப்போடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் வரை
அவர் இந்த பூமிக்கு வந்த அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் இந்த பூமியை சொந்தமாக பூமியிலே தான் நிலைத்திருப்பதாக, பூமியிலே அவர் காரியங்களை செயல்பட அவர் எதையும் செய்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் நன்கு அறிந்திருந்தார், நான் ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறேன். அந்த நோக்கத்தை இந்த பூமியிலே நான் முடித்துவிட்டு நான் பிதாவின் இடத்திலே கடந்து போக வேண்டும். நான் நம்புகிறேன் இந்த நினைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். I have been sent for a reason. உலகம் என்னுடைய சொந்தம் அல்ல, உலகம் என்னுடைய அமைப்பல்ல. உலகத்திலே மனுஷனை அனுப்பும் பொழுது அவர் ஒரு கட்டளையோடு கூட தான் அனுப்புகிறார். நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள், என்னுடைய சார்பாக ஆண்டுகொள், நான் சொல்லும் வரை ஆண்டுகொள். நீ ஆண்டு கொள்ளுகிற ரீதியிலே நான் அந்த பூமியிலே வெளிப்படுகிறேன். முடிந்த பிறகு நான் வேற ஒரு வேலை கொடுக்கிறேன். நான் உன்னை அழைத்துக் கொள்வேன், நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது, நான் சொல்லி இருக்கிற வேலையை செய்ய தான் நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். நீ அதை விட்டுட்டு நீ போயிருக்கிற இடத்திற்கு ஏற்றவனாய், பூமிக்கு ஒத்தவனாய் உன்னுடைய திட்டங்களை தீட்டி உன்னுடைய காரியங்களை செயல்படுத்துகிறவனாய் மாறுவாய். ஆனால் அது அழிவுக்கு நேராய் போகிறது. அதிலே நான் எப்படி ஜீவிக்க முடியும்? அதற்காக நான் எப்படி புசிக்க முடியும்? அதற்காக நான் எப்படி வாழ முடியும்? இந்த ஜனங்கள் அதிக தூரம் பிரயாணம் பண்ணி அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நேற்று நல்லா சாப்பிட்டியப்பா, அது போல இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு வந்திருக்கிறியா? நேற்று சாப்பிட்ட நிறைவு இன்னைக்கு உன்னை கூட்டு வந்திருக்கா? அழிவுக்கு நேரானதுக்கு பின்பதாய் நீ இருக்கிறாயா? உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எதற்கு நேராய் இருக்கிறது? அழிவுக்கு நேராய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? நித்தியத்திற்கு நேரான காரியத்தை செய், நித்தியத்திற்கு ஏதுவான காரியங்களை செய். அதற்காக தான் தேவனை நீ தேட வேண்டும். அதை தான் அவர் சொல்லுகிறார். அதை தரும்படியாக தான் the Son of Man shall give unto you. நீ அதை தேடி வருவாயானால், மனுஷகுமாரன் அவர் சொல்லுகிறார், நான் அதை உனக்கு கொடுக்கும்படியாக நான் சித்தமாயிருக்கிறேன். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் இதற்காக உன்னை முத்திரையிட்டு என்னிடத்திலே அனுப்பியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் யாரெல்லாம் வரணும்னு சொல்லி அவர் முன்குறித்திருக்கிறாரோ, அவருடைய முன்குறித்தலின்படி வருகிற எல்லாருக்கும் என்னுடைய அமைப்பிலிருந்து நான் அவைகளை நான் கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறாரு? I will give you the pattern. I will give you the pattern how you should live. நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான அமைப்பை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஏன்னா உன்ன மாதிரி நானும் மாமிசத்தில் தான் வாழ்றேன். மாமிசத்தில் வாழ்கிற எனக்கு நான் மாமிசத்தினுடைய அப்பத்திற்கு பின்பதாய் இல்லாம பரலோகத்திலிருந்து வருகிற நித்தியமான காரியங்களுக்கு பின்பதாய் நான் இருக்கிறேன். என்னுடைய போஜனம் எல்லாம் அதற்கு நேராக இருக்கிறது. ஆகையினாலே நீ என்னிடத்தில் நீ வருவாய், ஆனால் இந்த பேட்டர்னை, இந்த அமைப்பை, இந்த வழிகளை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த நிலைப்பாடுக்கு நேரா நீ வா. இன்னைக்கு அப்படிதாங்க இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்னோடியா மாறுறாரு. அவருக்கு பின்னாடி கண்ண மூடின்னு போறதுக்கு இல்லை, அவர் போன பாதைகள் எல்லாம் தெரிஞ்சு அந்த பாதைகளும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து விரும்பினவர்களாய் ஓடுகிற ஜனங்களாய் மாற வேண்டும். இயேசு போனாரு, நானும் பின்னாடியே போறேன், அப்படி இல்லை. இயேசு போன பாதை இதுதான். அவர் சொல்றார், நானும் மாமிசமாய் வாழ்ந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய இருதயம் உலகத்திலே வாழக்கூடிய அப்பத்திற்காக அல்ல, நித்தியத்திற்கு ஏதுவான மனுஷனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து அதற்கு தேவையான ஆகாரமே என்னுடைய முதல் கட்டமாய் நான் வாழ்ந்து வந்திருக்கிறபடினாலே நான் அதை உனக்கு தர முடியும். I can give you that pattern. I can give you that model. I can show you. நீ என்னை பின்பற்றுவாயானால் நான் உனக்கு அதையெல்லாம் கொடுக்க முடியும், நான் அதையெல்லாம் உனக்கு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்தேச்சியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 28ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறார்கள். அப்படின்னா அவங்க சொல்றாங்க, அப்படி ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் கவனமாயிருந்து ஆவிக்குரிய போஜனத்தை நாங்கள் சாப்பிட வேண்டுமானால், நித்தியத்திற்கு ஏதுவான காரியங்களை செயல்படுத்த வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்
அப்படின்னு கேட்க இயேசு அவர்களுக்கு பதிலாக சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அவருக்கு சொன்ன பதில் பாருங்க, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. உனக்கு தேவையானது அனைத்தையுமே நான் ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேட்டர்னா பண்ணி எல்லாத்தையும் முடித்து கொண்டு வருகிறேன். உனக்கு தேவையான அமைப்பு என்ன, நீ என்ன செய்ய வேண்டும், உன் ஆவிக்குரிய நிலையில என்ன பண்ணணும், எப்படி ஓடணும், நான் தேவனை பிரியப்படுத்த என்ன செய்யணும், நித்திய காரியங்கள் என்னுடைய பிரதானமாய் மாறணும்னா நான் என்ன பண்ணணும், நான் பிதாவாகிய தேவனை தேட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், பரலோக அமைப்புக்கு பின்பதாய் போக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், அப்படி என்று நீ கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே, அதை நீ விசுவாசிப்பது தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. அவர் உனக்காக ஒருவரை அனுப்பி இருக்கிறார் பாரு. அவர் என்ன செய்திருக்காரு, உனக்காக ஓடி, உன்னால முடியாததை அவர் ஓடி முடித்து ஜெயித்து உனக்கு முன்பதாக இருக்கிறார். அவரை விசுவாசி, அவரை நம்பு, அந்த பேட்டர்னை உனக்காக எடுத்துக்கொள். அந்த பேட்டர்ன் தான் உன்னுடைய பேட்டர்ன். இந்த உலக அமைப்பில் நீ பார்த்தாய், இதற்கு முன்பதாய் பார்த்த எல்லா ஜனங்களும் தோற்று போனவர்கள், மாமிச அமைப்பிலே ஜெயித்தவர்கள் அல்ல, எல்லாரும் தோற்று போனவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த பூமியிலே மாமிசமாய் வாழ்ந்து, மனுஷனாக வாழ்ந்து, எல்லாவற்றையும் ஜெயித்து, நித்தியத்திற்கு ஏதுவான காரியங்களை தனக்கென்று அவர் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தின அவரை பார்த்து அவருடைய அமைப்பிலே நீ விசுவாசித்து நம்பி, பிதாவாகிய தேவனே, நீ எனக்காக ஒரு பேட்டர்ன் அனுப்பியிருக்கீங்களே, அந்த பேட்டர்னை நான் விசுவாசிக்கிறேன், அந்த பேட்டர்ன் எனக்கு வேணும், அதுக்கு பின்னாடி நான் போக தீர்மானிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லுவாயானால் அதுவே ஏற்ற கிரியை என்று சொல்லுகிறார். There is a pattern set before you. ஏன்னா உனக்கு தெரியல எப்படி தேவனிடத்தில் வரணும்னு சொல்லிட்டு தெரியாது, நீ எப்படி தேவனுக்கேற்ற கிரியை செய்யணும்னு உனக்கு தெரியாது. ஆனால் செய்து முடித்த ஒருவரை நான் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவருடைய காரியங்களை பாரு, படித்துக்கொள், அந்த அமைப்பிலே நீ ஓட கற்றுக்கொள். அப்படி நீ செய்வாயானால் அவர் எப்படி ஜெயித்து முடித்தாரோ அப்படி நீயும் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு அப்படியாக தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்னோடியாக, நம்முடைய பேட்டர்னாக, நம்முடைய மாதிரியாக அவர் மாறுகிறார். அந்த மாதிரியாக அவர் நமக்கு ஏற்படுத்தப்படுகிறார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிற ஒரு காரியத்தை. தேவனுடைய அமைப்பு மேலான ஒரு அமைப்புங்க. தேவனுடைய அமைப்பு மேலான அமைப்பு. நாம் தொடர்ந்து அதிலே பார்ப்போமானால் அவர்கள் செய்கிற காரியங்கள் என்ன, எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் கடந்து போகிறார்கள். 30ஆம் வசனம், அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்பதை, அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்பதை நடப்பிக்கிறீர். என்னத்தை நடப்பிக்கிறீர்? இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறீர். அந்த அடையாளத்தை நாங்கள் காண எண்ணத்தை நடப்பிக்கிறீர். நாங்கள் உம்மை நம்ப நீங்க என்ன காட்ட போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் தி ஆக்ஷன் தட் யூ கேன் ஷோ அஸ் so that we can believe you? What does thou work? 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அதில் என்ன விசேஷம் என்று அவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார். Our father did eat manna in the desert. அவர் சொல்றாரு, our father did eat manna in the desert, as it is written.
He gave them bread from heaven to eat. எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அப்பத்தை புசிக்க கொடுத்தார்கள். வனாந்திரத்திலே 32ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. Moses gave not the bread from heaven, but my Father giveth you the true bread from heaven. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க மோசே மன்னாவை கொடுத்தாரு வானத்திலிருந்து. மோசே கொடுக்கல. கொடுத்தது யாரு என்று பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். My Father gives you the true bread from heaven. மோசே கொடுக்கவில்லை. மோசே என்ன செய்யல? மோசே பரலோகத்திலிருந்து வருகிற அப்பத்தை கொடுக்கவில்லை. பிதாவானவர் உனக்கு அப்பத்தை கொடுக்கிறார். பிதாவானவருடைய அப்பம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, for the bread of God is he which cometh down from heaven and giveth life unto the world. அந்த பரலோகத்திலிருந்து வருகிறதான அப்பம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நீ அடையாளம் கேட்கிற, உனக்கு நான் அடையாளத்தை கொடுக்கிறேன். என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே உனக்கு அப்பத்தை கொடுத்தார் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். பரலோகத்திலிருந்து அப்பம். ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிற அப்பத்தை மோசே கொடுக்கவில்லை. பிதாவாகிய தேவன் தான் பரலோகத்தின் அப்பத்தை கொடுக்க முடியும். அன்றும் சரி, இன்றும் சரி. அன்று அவர் அப்பத்தை கொடுத்ததும் பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கும் அவர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். பரலோகத்திலிருந்து வருகிற அப்பம் என்ன செய்யும்? மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கும். ஜீவனை கொடுக்கிற அந்த அப்பமே நித்தியத்திற்கு ஏதுவான அப்பமா இருக்கிறது. ஏனென்றால் மோசே அப்பத்தை கொடுத்தார். அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்து போனார்கள். அப்படி என்றால் அது நித்தியத்திற்கு ஏதுவான அப்பமா? அதான் அவர் கேட்கிறார். மோசே கொடுத்தது பரலோகத்தின் அப்பம் அல்ல, பரலோகத்தினுடைய அமைப்பினுடைய அப்பம் அல்ல. ஏன்னா பரலோகத்தின் அப்பத்தை கொடுத்தார் என்று சொல்லுறீங்க. ஆனால் அவர் பரலோகத்தின் அப்பத்தை கொடுக்கவில்லை. பரலோகத்தின் அப்பத்தை, நித்தியத்திற்கு ஏதுவான அப்பத்தை கொடுக்கிறவன் பிதாவானவர் தான். அந்த அப்பத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்படி என்றால் அழிந்து போகிற, பாவத்திலே அழிந்து போகிறதான அந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதான ஒரு அப்பம் ஒன்று இருந்தால் அந்த அப்பம் தேவனால் கொடுக்கப்படுகிற அப்பம். பாவத்திலே மரிக்கிற உன்னை, பாவத்திலே அழிகிற உன்னை, உனக்கு கொடுக்கப்படுகிறதான அப்பம் அது தேவனுடைய அப்பம். அப்படிப்பட்டதான அப்பத்தை யார் கொடுக்கிறாருன்னா தேவன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? பரலோகத்திலே இருக்கிறதான அவருடைய சகல அமைப்பு, அவருடைய சாயல், அவருடைய ஜீவன், அவருடைய சகல மகிமையையும் சகல மேன்மையையும் மாமிசமான அவருக்குள்ளே, இரண்டாம் ஆதாமுக்குள்ளே வைத்து இந்த பூமிக்கு அவரை அனுப்புகிறார். முதல் அமைப்பிலே இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தார். முதல் ஆதாமை உண்டாக்கும் பொழுது சாயல், ரூபம், ஜீவன் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன ஆனது? அவன் தோற்று போனான். அவன் நிலைப்பாடை விட்டு மாறினான். அவன் விலகி சென்றான். பாவத்திற்குட்பட்டவனாய் மாறினான். ஆகையினாலே இரண்டாம் ஆதாமை எல்லாவற்றையும், அதே தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணத்தையும் அவருக்குள்ளே வைத்து அவரை அனுப்புகிறார். அவர் இந்த பூமியிலே வந்து தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றி, கீழ்ப்படிவதற்கு தெரிந்து கொண்டு, தேவனை பிரியப்படுத்தி, ஜெயித்து, மரணம் வரை தன்னை அர்ப்பணித்து, ஒப்பு கொடுத்து, முழுமையாய் செய்து முடித்த அவர், அவரை நீ விசுவாசிப்பாய். ஆனால் அவர் உனக்கு பேட்டனா மாறுறாரு. அவரிலே நீ பாதையை கண்டுகொள்ள முடியும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார்.
அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே போக முடியாது, ஏனென்றால் அவர் ஜெயித்து முடித்திருக்கிறார். ஆகையினாலே இவர் சொல்லுகிறாரு, உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு அப்பம் என்று ஒன்று இருக்குமானால் தேவன் அருளிய அப்பம் என்றார். அந்த அப்பம் தேவன் அருளியது. அந்த அப்பத்தை நீ விசுவாசித்து அதை புசித்து அப்படின்னா அதிலே நீ வாழ்ந்து அதுவே உன்னுடைய ஜீவனாய் மாற்றி அதுவே உன்னுடைய அமைப்பாய் மாற்றி நீ அதிலே வாழ துணிந்து கடந்து போவாயானால், if that becomes your life, if that becomes your food, that becomes your hunger, that becomes your thirst, அதற்கு பின்பதாகவே நான் நித்தியத்திற்காக பரலோக நிலைப்பாட்டிற்காக ஆவிக்குரிய நிலைப்பாட்டிலே தேவனை பிரியப்படுத்தும்படியாகவே செயல்படுகிறதான அந்த அப்பத்திற்கு பின்பதாய் நீ வர வேண்டும். வானத்திலிருந்து உலகத்திலே ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும்? இப்பொழுதே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும். அவர் சொல்றார், எப்போதுமே, லார்ட் evermore give us this bread. தொடர்ந்தேச்சா எங்களுக்கு இதை கொடுத்துருங்க, நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அவர் இங்கே இப்போ தெளிவாக்குறார். என்ன தெளிவாக்குறாருன்னா, இந்த அப்பம் நானே. இந்த அப்பம் வேணும்னு கேட்குறல, ஏன்னா நித்தியமாக வாழறதுக்கு, தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ, பரலோக ரீதியிலே வாழ, ஒரு மனுஷனுக்கு ஜீவனுள்ளவனாய் வாழ, நித்திய ஜீவனை பெரும்படியாய் வாழ இருக்கிற ஒரு அப்பத்தை கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டு போயிடுறோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு போயிட்டோம். எங்களுக்கு தொடர்ந்தேச்சியா இதே அப்பத்தை கொடுங்க, இந்த அப்பத்தை நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அவங்க சாப்பிட தான் வந்திருக்காங்க. சாப்பிட வந்த ஜனங்க இன்னும் சரி அப்படின்னா கொடுங்க அப்போ, நாங்கள் இன்றைக்கே சாப்பிட்றோம். ஏன்னா சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அற்புதங்கள் பண்ணுறாரு, ஈஸியாக கொடுக்குறாரு, இவங்களும் கஷ்டப்படாமல் சாப்பிட்டுறாங்க. அதனால் சொல்கிறாங்க, தொடர்ந்து கொடுங்க ஆண்டவரே, இன்றைக்கும் கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிட்றது தானே நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க, ஜீவாப்பம் நானே. நீ சாப்பிட்டது ஜீவாப்பம் இல்லைப்பா, ஜீவாப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். அப்படின்னா இந்த அமைப்புக்குள்ளே வந்து இதை சாப்பிட நீ துவங்குவாயானால் உனக்கு என்ன வராதுன்னா வேறு ரீதியில் பசி வராது. ஏன்னா இது உன்னை நிறைப்ப தொடங்கும். இந்த ஆவிக்குரிய நிலைப்பாட்டுக்கு நேராய் நீ கடந்து போய் அதை உண்டு அதிலே நீ செழிக்கும் பொழுது உனக்கு பசி வராது. வேற எதுலேயும் பசி வராது, வேற எதன் மேலும் தாகம் ஏற்படாது. ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, அதுக்கு பின்னாடி நான் எப்படி போவேன், அதை நான் எப்படி சம்பாதிப்பேன் என்கிறதான பசியே வராது. ஏன்னா உனக்குள்ள உன்னுடைய ஆவியிலே ஒரு நிறைவு வரும். பரலோக அமைப்பு உன்னை நிறைவாக்கும். உன்னுடைய மாமிசத்தின் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி பரலோக அமைப்பினால் நீ திருப்தி அடையும் பொழுது வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் அவர் கூட கொடுப்பார். அப்படின்னா தேவனுடைய அமைப்பு வந்து உன்னை நிறைவுபடுத்தும் பொழுது அந்த நிறைவாகிற அமைப்பு மற்றவைகளையும் உனக்கு கொடுக்கிறது. அப்படின்னும் போது உனக்கு பசியே வராது. இந்த ஜீவாப்பத்தை நீ சாப்பிடும் பொழுது அதற்கு மேலே உனக்கு பசி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது, அதற்கு மேலே உனக்கு தாக எடுக்க வாய்ப்பு கிடையாது, அதுக்கு மேலே உனக்கு தேவை என்பது வராது, அதுக்கு மேலே உனக்கு வாஞ்சை என்பது இருக்காது. ஏன்னா இது பரிபூர்ணமானது, இது உன்னை எல்லாவற்றிலும் நிறைவுபடுத்தக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த அப்பம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் போற பாதையில தான் இருக்கு. நான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை பாரு, இந்த தெரிந்து கொள்ளுகிற பேட்டர்ன்ல தான் இருக்கு. என்னுடைய அர்ப்பணிப்பை பாரு, இந்த அர்ப்பணிப்புல தான் இருக்கு. மனுஷன் இதை தவற விட்டு விட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்யாம, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தெரிந்து கொண்டு,
தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு கீழ்ப்படியாமை தெரிந்து கொண்டு தேவனை விட்டு தூரமாய் போனபடியினாலே அவனுக்கு பசி, அவனுக்கு தாகம். அவன் வாழ்க்கையிலே ஏக்கத்தோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் பிரயாசப்படுகிறான், ஆனால் அவனை எதுவும் திருப்திப்படுத்த முடியவில்லை. ஆனால் இந்த உலகத்திலே நீ திருப்தியோடு கூட நிறைவோடு கூட வாழ வேண்டுமானால் அவர் சொல்றாரு, ஜீவாப்பம் நானே. see my pattern, என்னுடைய அமைப்பை பாரு, என்னுடைய ஓட்டத்தை பாரு, என்னுடைய வழிகளை பாரு. இந்த வழிகளின்படி நீ நடப்பாயானால், இந்த ரீதியின்படி பிதாவாகிய தேவனை தேடுவாயானால், அவருடைய வழிகளிலே செல்லுவாயானால், அவருடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவாயானால், அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் நீ மாறுவாயானால், நீ பசி தாகமே உனக்கு வராது, நீ திருப்தி அடைவாய். ஏனென்றால் இந்த மார்க்கம் உன்னை திருப்தியாக்கும், இந்த வழி உன்னை நிறைவாக்கும், இந்த வழி உன்னை பிதாவாகிய தேவனிடத்திலே கொண்டு செல்லும், அவருடைய பிரசன்னத்திற்கு நேராய் கொண்டு செல்லும். அவருடைய பிரசன்னத்திலே நிறைவு இருக்கிறது, அவருக்குள்ளே பரிபூர்ணம் இருக்கிறது. அந்த நிலைப்பாடை தான் இவர் போதிச்சிட்டு இருக்கிறார். மாமிசத்தில் இருக்கும் பொழுது அவர் போதித்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியத்தை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். 36ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். தொடர்ந்தேச்சியாய் நாம் பார்ப்போமானால் 39ஆம் வசனம், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு நேரே என் பிதாவானவர் யாரை அனுப்புகிறாரோ, all that the Father giveth me shall come to me. யாரெல்லாம் இப்படிப்பட்டதான அமைப்புக்கு நேராய் பிதாவானவரால் ஊந்தப்பட்டு என்னிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நான் இதை கொடுப்பேன். நான் புறம்பே அவர்களை தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அவர் வருகிறவர்கள் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். அதற்காகவே அவர் என்ன செய்திருக்காரு? I came down from heaven not to do my own will. என்னுடைய சொந்த விருப்பத்தை செய்து முடிக்க நான் வரவில்லை. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீக்ரெட். I have not come to this world to do what I want, what pleases me, what's my pleasure, what's my agenda, or what can I accomplish in this world. That's not my agenda. நான் அதற்காக நான் வரவில்லை. Because he is deeply convinced that he has been sent for the will of the Father. I have been sent for a purpose. The purpose is the will of my Father. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நான் இந்த பூமியிலே வாழ்கிறதான நோக்கம். அதை நிறைவேற்றும்படியாக தான் நான் வந்திருக்கிறேனே தவிர வேறு ஒன்றுக்காகவும் நான் வரேன். வேறு ஒன்றும் என்னுடைய விருப்பம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய அமைப்பு பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாமிசத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறாருங்க. அதற்கு தான் பரலோகம் அவருக்கு மேல் திறந்திருந்தது. The reason of heaven opening itself over the Son of Man is just because he understood the will and the purpose of God for his life. நான் வந்திருக்கிற நோக்கம் எதற்காக? என்னுடைய சொந்த விருப்பத்தை செய்ய அல்ல, என்னுடைய சித்தப்படி செய்ய அல்ல நான் வந்தது. I came down from heaven not to do my own will. இன்றைக்கு நம்ம இதை பார்க்கும்போது நம்ம வேற மாதிரி பார்ப்போம். அவர் பரலோகத்தில் இறங்கி வந்தார், பிதாவின் சித்தத்தை செஞ்சிட்டாரு. நீங்களும் நானும் எங்கேருந்துங்க வந்தோம்? நாமும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். ஜீவனை கொடுப்பது அவர். அவர் ஜீவனை கொடுத்து மாமிசத்திலே உன்னை அனுப்பி இருக்கிறார். நீ எங்கிருந்து வந்திருக்கிற?
பூமியிலிருந்து வரவில்லை. நீ பூமிக்குரியவன் அல்ல, நித்தியத்திற்குரியவனாய் இருக்கிறாய். ஆனால் இந்த பூமியிலே நாம் தொடர்ந்தேச்சியாக என்ன செய்யறோம், அதுதான் நம்முடைய முடிவை நியமிக்கிறது. நீ வரும் பொழுது எப்படி வருகிறாய்? நித்தியத்திலிருந்து வருகிறாய், நித்திய நிலைப்பாடை செயல்படுத்த வருகிறாய். ஆனால் இந்த பூமியிலே மாமிசமாய் வந்த உடனே உன்னுடைய மாமிச அமைப்புகள் உனக்கு மேன்மையாய் மாறிவிடுகிறது. மாமிசத்திற்காக வாழ்ந்து, மாமிசத்திற்காக உழைத்து, மாமிசத்திற்கு பின்பதாக ஓட துவங்குகிறாய். உன்னுடைய ஜீவன் அழிவுக்கு நேராய் போய்விடுகிறது. ஆனால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தெளிவாய் அறிந்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். It was a deep conviction in his heart. I have not come for anything else. I don't have any personal agenda in my life. If anything that's going to happen in my life, it's just because my Father wills. என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கணும்னா அது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருந்தால் மாத்திரமே அது நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேனே தவிர, என்னுடைய விருப்பம் வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை. He understands the sent terminology. நமக்கு தெரியுங்க, I am sent by God. Each and every one of us are sent by God. தேவனால் ஒவ்வொருவரும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த பூமிக்கு நேராய். நித்திய ஜீவனுடையவர்களாய் இந்த பூமிக்கு நேராய் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனை கொண்டவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? வாட்ஸ் அவர் ஃபீட்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? எப்படிப்பட்டதை சாப்பிடுகிறோம்? நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிருந்தேன். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வித்தியாசப்பட்ட கோழிகள் இருக்கிறது. எல்லா கோழியும் முழு கோழி. அந்த ஒவ்வொரு கோழியினுடைய விலை மாற்றம் இருக்கிறது. ஒரு கோழி 10 வெள்ளி, இன்னொரு கோழி 20 வெள்ளி, இன்னொரு கோழி 15 வெள்ளி. நான் கேட்ட, எல்லாமே ஒரே கோழி தானே, ஏங்க ஒவ்வொரு இதுலேயும் வித்தியாசம், விலையில ஏன் வித்தியாசம் இருக்கு? அவங்க சொன்னாங்க, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீட். எப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுத்து இந்த கோழிகளை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள், பராமரித்திருக்கிறார்கள், அதற்கு ஏற்றவாறு இங்கு விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே கோழி தான். நீ பார்த்தீங்கன்னா எல்லாம் கோழி தான், எல்லாம் முழுசாக இருக்கு. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ வித்தியாசமாக இருக்கு. ஏன் வேல்யூ வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் பீங் ஃபெட் இஸ் டிஃப்ரெண்ட். இஃப் யூ ஆர் பீங் ஃபெட் பை த ஹெவன்லி ஃபுட், you might be the same in this world, but your value is different. இயேசு கிறிஸ்துவினுடைய வேல்யூ அப்படிதான் வித்தியாசமா இருந்துச்சுங்க. Heavens were open over him. பரலோகம் அவருக்கு நேராய் திறந்திருந்தது. பிதாவினுடைய சத்தத்தை அவரால் கேட்க முடிந்தது. பிதாவின் காரியங்களை இந்த பூமியிலே அவரால் நடப்பிக்க முடிந்தது. அவர் அநேகருக்கு, உலகத்தின் அமைப்பு எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஒளியாய் மாறுகிறார், ஜீவனாய் மாறுகிறார், பேட்டனா மாறுறாரு. இன்றைக்கு அந்த அமைப்புக்குள்ளே நாம் போவோமானால் நாமும் இந்த உலகத்திலே ஜீவனுள்ள ஜனங்களாய் மாற முடியும். அதனால தான் அவர் சொல்றார், என்னை பின்பற்று, என் பின்னாடி வா, நான் உனக்கு அதை கொடுக்கிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பின அவருடைய சித்தத்தின்படியே மெய்யாகவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகள் ஒவ்வொன்றையும் நான் இழந்து போகாமல், ஐ won't miss anyone, கடைசி நாளிலே அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்படின்னு என்ன சொல்றாரு? நீ அழிவுக்கு நேராய் இருக்கிறாய், பாவத்தினாலே நீ மரணத்திற்கு உட்பட்டவனாய் இருக்கிறாய். இந்த மரணத்திற்கு உட்பட்ட உன்னை மீண்டுமாய் உயிர்ப்பிப்பதே அவர் என்னை அனுப்பின நோக்கமாய் இருக்கிறது. You have been destined to die because of your sin. உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் நீ மரணத்துக்கு ஏதுவானவனாய் இருக்கிறாய். அந்த மரணத்திற்கு நேராய் போகிற உன்னை மீண்டுமாய் உயிர்ப்பித்து ஜீவனுக்கு ஏதுவாய் மாற்றும்படியாகவே அவர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஏன்னா நான் பேட்டர்னா மாறுறேன். உனக்கு you're looking for a pattern,
எப்படி நான் தேவனை தேட முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாயா? நான் எப்படி தேவனிடத்திலே போக முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாயா? அவர் சொல்றார், நான் தாங்க பேட்டர்னு, நான் தான் ஜெயித்தேன், ஜெயித்து சபைக்கு தலையாய் மாறி இருக்கிறேன். நீ சபையில் ஒருவனா இருப்பாயனா என்னுடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணு. ஏன்னா நானும் உன்ன மாதிரி மாமிசத்தில் பிறந்து எல்லாவற்றையும் ஜெயித்து பிதாவினுடைய சித்தத்தை செய்து வென்று அவருடைய வலது பாரிசத்திலே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னுடைய அமைப்பிலே நீ விசுவாசம் கொள், என்னுடைய வழிகளிலே நீ நம்பிக்கை உள்ளவனாய் மாறு, என்னுடைய வழிகளிலே நீ வருகிறவனாய் மாறுவாயானால் மரணத்திற்கு ஏதுவான உன்னுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கக்கூடிய திராணி, அதனுடைய அமைப்பு, அதற்குண்டான வழி என்னிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. 40ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. அவருடைய சித்தம் என்ன? பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன? மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிற உன்னுடைய ஜீவனை உயிர்ப்பிக்க. கடைசி நாள் என்று சொல்லும்போது கடைசி நாளுக்கு போயிடாதீங்க, இதுதான் கடைசி நாள். இயேசு கிறிஸ்து என்னைக்கு பூமியில் வந்தாரோ அதுதாங்க கடைசி நாளுடைய ஆரம்பம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல அமைப்புகள் இருந்துச்சு. ஆபிரகாமின் மூலமாக வந்ததான விருத்த சேதனம், மோசேவின் மூலமாக வந்ததான பிரமாணங்கள், அதெல்லாம் எக்ஸ்டெண்டட் டைம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சு. விருத்த சேதனத்திற்கு முடிவு, மோசேவினுடைய நியாய பிரமாணங்களுக்கு ஒரு முடிவு. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து அவர் வேறு ஒரு அத்தியாயத்தை தொடர்ந்து வைக்கிறாரு. அதுதான் கடைசி நாள். இதுதான் லாஸ்ட். திஸ் டைம் இஸ் அ லாஸ்ட் டைம். இந்த லாஸ்ட் டைம்ல நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, மரணத்திற்கு ஏதுவா இருக்கிற எல்லாரையும், மரணத்திற்குட்பட்டு இருக்கிற எல்லாரையும், நீ என்னென்னமோ பண்ணி இருக்கிற, பலிகளை செலுத்திருக்கிறாய், நியாய பிரமாணத்தின்படி நடந்திருக்கிறாய், உன் மனசாட்சியின்படி வாழ்ந்திருக்கிறாய், ஆனா உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய திராணி ஒருவருக்கு வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆகையினால் தான் சொல்றாரு, கடைசி நாளிலே, இந்த ஒரு காலகட்டத்திலே மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிற அனைவரையும் எழுப்புவதும் அவர்களை ஜீவனோடு கூட நிலைநிறுத்துவதும் நித்திய ஜீவனை அடையச் செய்வதும் பிதாவாகிய தேவனுடைய சுத்தமாய் இருந்து இந்த பூமிக்கு குமாரனை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய அமைப்பை பார்க்கணும். இந்த காரியத்தை நான் படிக்க இந்த காரியம் என்னுடைய மனதிலே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மனதிலே அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஜெபம் இதுவாக இருக்கிறது, இதாவே எனக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை செய்திருக்க, அதே பாதையிலே நானும் போக பரிசுத்த ஆவியானவரே எனக்கு பலன் தாரும். எனக்கு அந்த வாஞ்சை வேணும், எனக்கு அந்த திராணி வேணும், எனக்கு அந்த கிருபை வேணும். அதே போல நானும் வாழ்ந்து இந்த பிதாவை இந்த பூமியிலே பிரதிபலிக்க, அவர் கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய வாஞ்சையாய் மாறுகிறது. இன்றைக்கு இதை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்கிறேன். உங்களுடைய வாஞ்சையும் இதுவாக மாற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்வதே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையாய் மாற வேண்டும். அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவதே நம்முடைய இருதயத்தின் காரியங்களாய் மாற வேண்டும். இந்த காலை வேளையிலும் நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சர்வ வல்ல தேவனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டோம், நீர் எங்களை பலப்படுத்தும், எங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றும். உம்முடைய சத்தியத்திலே, உம்முடைய காரியங்களிலே நிலைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தது போல நாங்களும் இந்த பூமியிலே வாழ, அவரை பின்பற்றுகிறவர்களாய் வாழ, அவரை எங்களுக்கு முன்பதாய் வைத்து அவரை கடைபிடிக்கிற ஒரு அமைப்புக்குள்ளாய் கடந்து சென்று தேவரீர் உம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராய் கடந்து போக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து நடத்தும், பலப்படுத்தும். எங்கள் குடும்பமாய், எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரே இதற்கு பின்பதாய் வர, உம்முடைய அமைப்புக்கு பின்பதாய் வர, அதன் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் மாற பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அமைப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே வரணும். உம்முடைய பரிபூர்ணத்திற்கு நேரே நாங்கள் போக வேண்டும். இந்த பூமிக்குரியவர்களாய் அல்ல, பரலோகத்தின் அமைப்பை இந்த பூமியிலே செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும். குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும். உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும். எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.